ரமதானுடைய பிறை தெரிந்ததுமே நமது முன்னோர்கள் இப்படியெல்லாம் கூட துவா செய்வாங்க. அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ ரமதானுடைய மாதம் எங்களுக்கு வந்திருக்கிறது, அவல்ல அலைனா ஷஹ்ரு ரமதான், ரமதான் பிறை கண்டதும் ஓதுவாங்க, இதோ ரமதான் வந்து விட்டது, ஃபஸல்லிம்ஹு லீ, இந்த ரமதானை எங்களுக்கு நீ இந்த மாதத்தில் ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இல்லாமல் இந்த மாதத்தை நீ சலாமத்தாக ஆக்குவாயாக. ஏன்னா இன்றைய உலகத்தில் எப்போ என்ன நடக்கும் தெரியாத உலகம். எனவே இந்த மாதத்தை எங்களுக்கு சலாமத்தாக்கு. அதே போல எங்களை எந்த விதமான நோய் நொடிகளால் சோதிக்காம எங்களுடைய உடம்பு ஆஃபியத்தாக ஆக்கு. இந்த மாதத்தில் இருக்கிற லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவை அடைகிற வாய்ப்பை எங்களுக்கு கொடு. இந்த மாதத்தில் நாங்கள் செய்த நல்லறங்களை ஒப்புக்கொள் என்று ரமதானுடைய ஆரம்ப இரவுல துவா செய்வாங்க. அருமையானவர்களே, வானலோகத்தில் ரமதானுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் ஒரு பக்கம் செய்யறான். இதா கானத் அவ்வலு லைலத்தின் மின் ரமதான், ரமதானுடைய முதல் இரவு ஆயிடுச்சுன்னு சொன்னா சுஃபிதத்து ஷயாத்தீன் வ மரதத்துல் ஜின், ஷைத்தான்கள் அடம் பிடிக்கிற ஜின்னுகளை எல்லாம் அல்லாஹ் விலங்கு போட்டி மாட்டி வச்சாராங்க இல்லையா. நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுது, வாசல் திறக்கப்படாது. ரமதான் முழுவதும் சொர்க்க வாசல்கள் எல்லாம் என்னங்க திறக்கப்படுது, ஒரு வாசலை கூட அல்லாஹ் மூட மாட்டான். ரமதான் வரும்போது ஒவ்வொரு நாளும் வானலோகத்தின் ஒரு அழைப்பாளர் இப்படி அழைக்கிறார், யா பாகியல் கைரி அக்வில் வயா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மைகளில் ஆர்வமுடையவர்களே முன்னேறி வாருங்கள். பாவம் செஞ்சிட்டு இருக்கிற பாவிகளை பார்த்து சொல்வாரு, இந்த மாதத்திலேயாவது நிறுத்துப்பா. யா பாகிய ஷர்ரி, நான் தீமைகளில் நாட்டம் உள்ளவனே அக்ஸிர், இந்த மாதத்திலேயாவது நிறுத்து. வதாலிக ஃபீ குல்லி லைலா, ஒவ்வொரு நாளும் வானலோகத்தில் ஒரு அழைப்பு அல்லாஹ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் வானலோகத்தில் இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கும்போது இந்த மாதம் இரவு பகல் எப்படி நாம் அதை கண்ணியப்படுத்தணும், ரமதானை எந்த அளவுக்கு நாம மதிக்கணும். அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை விளங்காம நம்மில் பலர் நோன்பு வைக்காம இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நோன்பு வைத்தாலும் தன்னுடைய நாவை பேணுவதில்லை, நோன்பு வைத்தாலும் பார்வையை பேணுவதில்லை, தவறான வார்த்தைகள் தவறான பார்வைகள், இது நம்முடைய நோன்பினுடைய எல்லா விதமான நன்மைகளையும் அளித்துவிடும். நம்ம ரமதானிலும் ஹராமான வியாபாரங்கள், ஹராமான உணவுகள் எல்லா ரமதானுடைய மாதத்தில் நோன்பையும் வச்சுக்கிறது, இந்த ஹராமான காரியங்களையும் செய்கிறது, என்ன நன்மை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட போகிறான். எனவே அருமையானவர்களே, ரமதான் ஒரு பயிற்சி கூடம். நம்ம எப்படி தயார்படுத்துவது என்பதையெல்லாம் நாம் இப்போதே திட்டம்